கட் த சாங்கு கொலாபு, அப்புறம் வந்து வேறு என்னது ரீமிக்ஸு சம்திங் எதுவும் ஒன்று காட்டும், ஒரு 2 3 ஆப்ஷன் காட்டும். இல்லைம்மா அது அப்படி கிடையாதும்மா, யார் வீடியோ போடுறது அப்படின்னு கிடையாது. உதாரணத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுறது வந்து மம்பு கிரஷ் போடுறேன், சிவா ரசிகன் என்டர்டெயின்மெண்ட், அதாவது வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி. உங்கள் சேனல் எப்படி சிரிக்கிற மாதிரி சேனலாக இருந்தால் நல்லா சிரிக்கிற மாதிரியா இருக்கணும் அந்த சேனல். எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து போடுறது வந்து மம்பு கிரஷ். இப்போ என் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்பு கிரஷை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறதுனால என் ஆடியன்ஸ் நான் மம்பு கிரஷ் போட்டால் தான் வந்து வியூஸே போகுது. புரியுதுங்களா? எந்த ஒரு கண்டென்ட் நம்ம போட்டாலுமே வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் நான் மேக்ஸிமம் யார் வீடியோ வேணால் ரீமேக்ஸ் பண்ணலாமா? என்னைய கேட்டிங்கன்னா வந்து நான் மப்பு கிரஷ் பண்ணிட்டு இருந்தேன். சிவா ரசிகன் சொல்லிட்டு சிவா என்டர்டைனர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஸ்மாயில் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது போடுங்க. அப்புறம் வேறு ஆட்டோகாரன் காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த நாலு சேனலும் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறேன் 4 சேனல். இந்த 4 சேனல் நீங்கள் எதில் வேணாலும் வந்து போடலாம். நம்ம போடுற வந்து டைட்டில் மென்ஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம டைட்டில் மென்ஷன் பண்ணுறோம், ஈமோஜி, ஹேஷ்டேகு, அட்டு இதெல்லாம் போடுறது. கீழே அந்த ஆப்ஷன்லாம் மாற்றணும். அந்த பப்ளிக் ஆப்ஷனில் பப்ளிக்கில் போடலாம், ஷெட்யூல் போடலாம். அந்த பப்ளிக்லேயே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. பப்ளிக் இருக்குது, ஷெட்யூல் இருக்குது, அன்லிஸ்டட் இருக்குது. அன்லிஸ்டட்னா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அன்லிஸ்டட்லேருந்து நீங்கள் பப்ளிக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே லொக்கேஷனு, அப்புறம் செலக்ட் ஆடியன்ஸ் வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட் இருக்கான்னு கேட்கும், இன்னொன்று கொடுத்துருங்க. எப்படி சொல்கிறது, அலோடு யுவர் வீடியோ ரீமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அலோவ் பண்ணலாம் அப்படின்னா அலோவ் பண்ணுறது மட்டும் கொடுத்துருங்க. அது கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டுன்னு கொடுத்துருவோம். கமெண்ட் அந்த கமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் சொல்கிறதுக்கு என்னமா இருக்கு. இது ஒன்று யாரும் பண்ணுறதை நான் ஒன்றும் செய்யலாமா, எல்லாரும் பண்ணுறதாம்மா, அது எல்லாருக்குமே தெரியுமா. நீங்களே பண்ண உங்களுக்கே தெரிஞ்சுமா. எவ்வளவோ வீடியோஸ் இருக்குமா யூடியூப்பில், எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே சர்ச் பாரில் நீங்கள் என்ன வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் வந்துடும். புரியுதுங்களா? எனக்கு மட்டுமே எல்லாமே தெரியல, நானும் சில வீடியோஸை பார்த்தேன், சில பேர் சொன்னாங்க, அதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கம்ப்ளைண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம அந்த வீடியோ கொலா பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பென்சில் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராக் பண்ணலாம். அந்த வீடியோஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணுற வீடியோ, அந்த வீடியோ வந்து ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஓகேன்னு கொடுத்தோன்னா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் செட் ஆகிடும். தேங்க்ஸ்மா. ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருக்குமே தெரியுதாம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய கற்றுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேம்மா, ஓகே, நன்றி அண்ணா. ஓகேம்மா. தேங்க்ஸ்மா எல்லாருக்கும் சொன்னதுக்கு தேங்க்ஸ்மா. சாப்பிட்டீங்களாம்மா மதியம்? அதான் பேரில் இருக்கேம்மா, அதிலே அரங்கன்னு சொல்லிட்டு, அரங்கநாதன் சொல்லிட்டு இருக்குமா. நீங்கள் டைப் அடித்தாலே தெரியுமா. அரங்கன் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு நாதன் போடுங்க. அதான் அரங்கன்மா. அண்ணா அரங்கன் கேட்குதுங்களா? அரங்கன். ஆச்சுமா, சாப்பிட்டோம்மா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க?